بسم الله الرحمن الرحيم. நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனிதன் இதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. தான் படைக்கப்பட்டது எதற்காக என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டால், குறிப்பாக முஸ்லிம்கள் தெரிந்திருந்தால் கூட, இன்றைக்கு நாட்டிலே நடக்கின்ற எந்த வகையான அநியாயங்களும் நடைபெறாது என்பதை ஒருவன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் அல்லாஹ் படைத்திருக்கிறான், என்ன காரணம் என்பதை முஸ்லிம் சமுதாயம் தெரிந்திருக்குமானால் உலகில் எந்த தர்காக்களும் உருஷுகளும் கபர்களும் கபர் வணக்கமும் சந்தனக்கூடுகள் போன்ற எந்த அனாச்சாரங்களும் இல்லாமல் ஒழிந்திருக்கும். எதற்காக படைக்கப்பட்டிருக்கும் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கத்தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இதை மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. இறைவனுடைய ஆற்றலை, அவனுடைய சக்தியை, அவனுடைய வல்லமையை தெளிவாக புரிந்திருந்தால் அவனன்றி வேறு யாரிடத்தும் மனிதர்கள் கையேந்த மாட்டார்கள். அப்ப இறைவனுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை தெளிவாக தெரிந்து கொண்டால் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் அதை நாம புரிந்து கொள்வோம். அதை புரிந்து கொள்வதற்கு முன்னால் நமக்காக அல்லாஹ் என்ன படைத்திருக்கிறான் அதை கொஞ்சம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கும் மாஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உங்களுக்காகத்தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் மனிதர்களுக்காக நான் படைத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் எதற்கு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கேள்வி. நமக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். நமக்கு படைச்சிருக்கான்னு சொன்னா பெரிய பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லல, சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அளப்பரிய அல்லாஹ்வுடைய திறமையை பாருங்கள், அவருடைய சக்தியை பாருங்கள். பேராச்சரியமாக ஆச்சரியப்படத்தக்க விஷயங்களை நாம் அதில் சிந்திக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்றான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா. இந்த சூரா எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும், ஜும்மா வெள்ளிக்கிழமை என்று ஓதுவார்கள். இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஹலக சவ்வா கத்தர ஹதா போன்ற 4 வகையான தன்னுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஹலக்கனா என்ன? ஹலக்க என்று சொன்னால் படைத்தான், சவ்வா என்று சொன்னால் முறையாக அமைத்தான், கத்தர என்று சொன்னால் ஏற்பாடுகளை அமைத்தான், ஹதா என்றால் வழிமுறைகளை நிர்ணயித்தான். அப்படின்னு அர்த்தம். படைத்திருக்கிறான், முறையாக அமைத்திருக்கிறான், ஏற்பாடுகளை செய்தான், சரியான வழிமுறைகளை அமைத்து வைத்தான் அப்படின்னு அந்த சப்பீஸ்ங்கிற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நாம் உணர்ந்து கொண்டால் போதும். இதை பல இடங்களில் வெவ்வேறு விதமாக அல்லாஹ் கேட்கிறான். திருமறை குர்ஆனில் கூட ஒரு இடத்துல
அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானம் வஷபத்தைன். படைத்த மட்டும்தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். படைத்ததோடு முறையாக அமைத்தல் அப்படின்னா என்ன உங்களுக்கு விளக்குறேன். அல்லாஹ் சொல்றான் அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானம் வஷபத்தைன். இரண்டு கண்களை உங்களுக்கு நான் தரவில்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். பேசக்கூடிய நாக்கை உங்களுக்கு நான் தரவில்லையா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யலாம் கேட்கிறான். இரண்டு கண்களை தரவில்லையா, பேசும் நாக்கை தரவில்லையா? இந்த அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி கண்ணை தரலையா அல்லாஹ் கேட்கிறான. இந்த கண்ணை பற்றி நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நாம் நகரவே மாட்டோம். என்ன ரெண்டு கண்ணை தரவில்லையா? இதை பற்றி யாராவது சிந்திச்சிருக்கமா? கண் இருக்கிற அந்த கண்ணு இன்னைக்கு இந்த கேமரா இருக்கு. இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க. லட்சக்கணக்கான ரூபாய்க்கு கேமராக்கள் இருக்கின்றன. டிஸ்கவரி சேனல் பார்ப்பீங்க. பல உயர்ரகமான முக்கியமான மிருகங்களை தான் காட்டுவான். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை, அனிமல்ஸ், அதை பார்ப்பீங்க. இப்படி உயர்ரகமான பவர்ஃபுல் கேமரா வச்சு நீங்க அதை எடுத்துக்கிட்டு இருக்கலாம். இதையெல்லாம் பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு. இந்த கேமராக்கள் படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த கண்களை பற்றி கேட்கிறான். கண் ஒரு அற்புதமான கேமரா என்று இந்த விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண் ஒரு அற்புதமான கேமரா. எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கண் ஒரு கேமரா இல்லாட்டி நாம் வாழ முடியாது. அது முதல்ல விளங்கிடுங்க. இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க என்ன பார்க்கிறீங்க. பலவிடத்தம் பார்க்க பார்க்க ஒருவரை பார்த்து பார்த்து அவருடைய முகத்தை கேமரா போட்டோ எடுத்து ஏன் மூளையில பதினதுனால நீங்க யாருன்னு எனக்கு தெரியுது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. உங்க புருஷனை பார்த்து நீங்க அடிக்கடி பார்க்கிறீங்க. இவர் தான் நம்ம புருஷன், இதுதான் தான் புள்ள, இது தன்னுடைய அண்ணன், இது தன்னுடைய அத்தா என்று கண்டுபிடிக்கிறோமே. இவைகளெல்லாம் ஒருவரை பார்த்து அவருடைய முகத்தை போட்டோ எடுத்து நம்ம மூளையில பதினதுனாலதான் புருஷன், புள்ள, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் என்பதை பாகுபடுத்தி மூளை பதிவு வச்சு சொல்லுது. இந்த கண்ணுக்கு போட்டோ எடுக்கக்கூடிய திறமை இல்லைன்னு வைங்க. உங்க போட்டோ எடுத்து மூளையை பதிய வைக்கணும்னு வைங்க, புருஷனை பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. பதிய நீங்க கேட்க வேண்டியது, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, யாராவது புருஷன் பார்த்து கேட்பீங்களா? அது ஒரு ஆள் பொண்டாட்டியை பார்த்தீங்களா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, இப்ப நான் வாழ முடியுமா? அப்ப அடிக்கடி பார்த்து 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 நம்முடைய மூளையை அந்த கண் போட்டோ எடுத்து உள்ளே பதிய செய்கின்றன. இப்படிப்பட்ட எத்தனை வகையான ஆற்றல்களை கண்ணுக்கு எல்லாம் கொடுத்திருக்கான். சேம்படுத்த நான் கண்ணை சொல்றேன். படைத்த ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு தந்தது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டன்ல ஒரு ஆஸ்பத்திரியில் இமை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தது. இமை இருக்கிறது மூடி, இந்த மூடி இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது. மூடி இல்லாம என்ன எடுத்துக்காகும்? கண் மூடி இருக்குல்ல, இது இல்லாத வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு தூசி வருது, தூங்க முடியுமா? நான் கேட்கிறேன். இந்த கண்ணு மூடி இல்லாட்டி, எமை இல்லாட்டி ஒரு இஞ்சி இருக்குமா? ஒரு இஞ்சின் தோல் அது. இந்த ஒரு இஞ்சின் தோல் இல்லை என்று சொன்னால் மனிதனால் வாழ முடியாது. ஒரு தூசி வரை அதை தடுக்கிறது. அதுதான் அசதியா இருக்கு, தூங்கணும். எல்லா வகையான இந்த கண்ணு எவ்வளவு முக்கியமானதோ அது போன்று முக்கியமானது இந்த கண்ணுடைய மூடி. நம்ம நினைக்கிற ஒரு இஞ்சின் தோல். அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் படைத்திருக்கிறான், அவன் முறையாக அமைத்திருக்கிறான் அப்படிங்கிறான. எவ்வளவு முறையாக, எவ்வளவு துல்லியமாக படுத்த ரப்புல் ஆலமீன் கண்ணை படுத்திருக்காங்க பாருங்க. நீங்க 24 மணி நேரம் தொழுதாலும் சரி, கியாம நாள் வரை வணங்கினாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு தந்த கண்ணுக்கு ஈக்குவலா கூட நம்ம வணங்கி முடிக்க முடியாது. உலகத்தை எத்தனை பொருள் எடுக்கிறீங்க, வாடகை கொடுக்கறாங்க. 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டணும்னா அதுக்கு வாடகை, பைக் வேணா வாடகை, ஒரு டாக்ஸி வாடகைக்கு பேசுறோம். இப்படி எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் வாடகை கொடுத்துதான் நம்ம வாங்குறோம். கார் ஓட்டுறீங்களே, இந்த கைக்கு எவ்வளவு வாடகை கொடுத்துருப்பீங்க? வாடகை கேட்டானல்ல. காருக்கு வாடகை கொடுக்குறீங்களா? கண்ணுக்கு வாடகை கொடுக்கிறோமா? ஒரு எத்தனை விஷயங்களை அல்லாஹ் தமக்கு தந்திருக்கான். அது கோடிக்கணக்கில் திருமலை சொல்றான்.
وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 788274 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தால் 1, 2, 3, 4 எண்ணி பார்ப்போம். எண்ணி மாறாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான அருட்கொடை நம்ம சும்மா படிச்சு விட்டுறல, படைத்து விட்டு முறையின்றி அனைவருக்கு தெரிய விட்டுவிடவில்லை. நமக்கு தேவையான அத்தனையும் தந்திருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகள், அந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதை எண்ணி மாறாது, எண்ணி முடிக்க முடியாது என்கிறான். இந்த முடிவுல ஒரு பெரிய அற்புதம் தான். முடி இல்லாட்டி யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு 15 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு ஆளுக்கு முடி இல்லாம கழிஞ்சிட்டு இருக்கணும். இங்க என்ன ஆகும்? முடி இல்லாம கழிய கவலை ஏற்பட்டுரும், நொந்து நம்பப்பட்டுருவான். நாம் சொல்லக்கூடிய தொழுகை, அமல்கள், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் நமக்கு தந்த முடி இருக்குல்ல, அதுக்கு கூட பொருந்தாதுங்க, பத்தாதுங்க. அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கான். சமீபத்தில் நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன். ஒரு விளம்பரத்தில் எப்படியெல்லாம் ஏமாற்றம் பாருங்க. இந்த முடிக்காக மனிதன் எதையும் செய்வான்னு விளங்குது. அவன் சொல்றான் அந்த விளம்பரத்துல, இந்த எண்ணெயை வாங்கிட்டு போங்க, இந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் 1 மாசம் நடுவு உச்சியை நல்ல தடவுங்க, தடவுனீங்கன்னா 1 மாசத்துல கருகருன்னு முடி வளரும். எந்த அளவுக்கு என்றால் நீங்க எண்ணெயை தேய்த்து விட்டு உள்ளங்கையை சோப் போட்டு கழுவுங்க, இல்லை என்றால் உள்ளங்கையில முடி வளர்ந்துருக்கிறான். கூட்டமா போய் அந்த எண்ணெய் வாங்குறாங்க. இந்த அளவுக்கு முடி மேல் மக்கள் பைத்தியம் வச்சிருக்காங்க விளங்கிட்டு அப்படி விளம்பரம் பண்றான். எத்தனை ரூபாய் செலவழிச்சாலும் பரவாயில்ல, அதற்கான எத்தனை வகையான ஹேர் ஆயில்கள் வாங்கி தீர்க்கிறான். அதனால ஒரு முடி விஷயத்தில் கூட அந்த அளவுக்கு கூட நம்முடைய வணக்க வழிபாடுகள் நாம் அல்லாஹ் செய்யற அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், அதை எண்ண ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் அதை எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், கண்ணை சொல்லல. அது நஜஅலஹு ஐனைன், 2 கண்களை உங்களுக்கு தரவில்லையா அப்படிங்கிறான். அதை நான் ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னேன். ஒரு குழந்தை இமை இல்லாமல் பிறந்தது, இமை இல்லையா, அப்படி இருந்தா வாழ முடியும். யோசிச்சு பாருங்க, எத்தனை லட்சம் செலவழித்தால் இந்த இமை கொண்டு பண்ண முடியுமாங்க? மூடி, இந்த மூடி இல்லாமல் பிறந்தா நம்ம கதி என்ன? நம்ம குழந்தைகளை தந்திருக்கான், நம்மளுக்கு கண்ணை தந்திருக்கான், குழந்தைகளுக்கு கண்ணை கொடுக்குறான், பார்க்கிறோம். மூடி, இந்த ஒரு மூடியில வாழ்க்கை போச்சு. குருடாக இருப்பது கூட கஷ்டம் கிடையாது, கண் இருந்து மூடியாத கஷ்டம். ஏன் ஆபத்தாக இருக்குது? எல்லா நோய் வெளியே தூசி பட்டு கண் அப்படியே உளுத்து போகும். இந்த மூடியின் மூலமாக மிக பெரும் பாதுகாப்பு, நிம்மதியான தூக்கம். மூடியில எப்படி தூங்குறது? அப்ப என்னாச்சு? டாக்டர்களுக்கு சவாலா போச்சு அந்த குழந்தை.
அப்ப டாக்டர் 10 பேர் உட்கார்ந்து என்ன செய்யறான், இந்த கண்ணுக்கு ஒரு மூடி போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய கையில இருந்து தோலை வெட்டி, ஒரு இன்ஜின் தோலை வெட்டி ஸ்டிச் பண்ணி தச்சு ஒரு மாதிரி ஃபிட் பண்ணிட்டாங்க. மூடியை ஃபிட் பண்ணிட்டாங்க. மூடியை ஃபிட் பண்ணா செயல்படணுமே, இயங்கணுமே, இயங்க மாட்டேங்குது. மூடணும் திறக்கணும் இல்லைங்க, மூடணும் திறக்கணும். இப்ப குடுக்கை இழந்தவன் கை போல ஆண்ட இடுக்கன் தலைவன் நட்புன்னு ஒரு குரல்ல சொல்லுவான். ஒரு மனிதனுக்கு வேஷ்டி அவங்கிருச்சு வைங்க, ஆட்டோமேட்டிக்கா கை போவாங்கல்ல. உடுக்கை இழந்தவன் கை போல என்ன, சிந்தனைக்கு மிஞ்சிக் கொண்டு நம்மளை அறியாமல் கையை பிடிச்சிடும். அவருதான் சிந்திச்சுட்டு போவாரு கை. ஒரு வேஷ்டி அவளுதுன்னு வைங்க, சிந்திச்சுட்டா போவோம். இப்போ வேஷ்டி அவ்வளவு போல் தெரிகிறது, பிடிப்போமா அப்படி நினைச்சுட்டா பிடிப்பாங்க, படாத போய் பிடிச்சிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அரிசி செயல்னு சொல்றாங்களா இல்லையா, நீங்க சிந்தித்தாலும் சிந்திக்காவிட்டாலும் அதுவாக இயற்கையா போய் பிடிக்கும். அதுபோல இந்த கண் இமை இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஒரு தூசு வருது, ஒரு கொசு ஒண்ணு வருது, நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பீங்க, ஒரு டக்குனு கடன் பிடிக்கிறீங்க, சிந்திக்காத சரிங்க. ஒரு கொசு ஒன்று பறந்து வந்து கொண்டு இருக்கிறது, கண்ணை மூடுவோமா அப்படின்னு யாரும் சிந்திக்கிறது இல்ல, வரும்போதே பட்டு முடிக்கிறோம். ஏன் அப்படி நம்முடைய சிந்தனைக்கு இல்லாமல் அதுவாக தன்னைத்தானே தன் தேவைக்கு மூடுவது, தன்னைத்தானே தன் தேவைக்கு துறப்பது, அப்படிப்பட்ட செயல்பாடுகளை இந்த யம தோலுக்கு அல்ல வச்சிருக்கான், மூடிக்க வச்சிருக்கான். மற்ற உலகத்தின் மொத்த செயல்பாடுகள் அல்ல, வானங்கள், பூமிகள், சந்திரங்கள், சூரியங்கள் இறைவனால் வகுக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட இடத்துல எல்லா தோல்கள் இருந்தாலும் பெரும் சமாச்சாரம். அது வேண்டாம், அக்கால் சின்ன விஷயம். உன்னுடைய கண் இமைகள் அசைவது, அந்த அசையும் செயல்படும் தன்மை ஆற்றலை கொடுத்தவன் யார்? அந்த குழந்தைக்கு ஸ்டிச் பண்ணி விட்டான், செயல்பட மாட்டேங்குது, மூட மாட்டேங்குது, மூடுது துறக்க மாட்டேங்குது. துறக்கான என்ன செய்ய இருக்கு, இது பிடிச்சுதான் சொல்லி பார்க்கணும். நினைச்சு பாருங்க, ஏதாவது வேலை செய்ய முடியுமா? அந்த பொண்ணு இப்படி அந்த ஆளு இப்படி நிக்க, குழந்தை இப்படி நிக்க, யாரும் அஸ்லாம் வைக்கணும், பிடிச்சிருந்தேன் விட்ட விடணும். ஒரு சைக்கிள் ஓட்ட முடியுமா, சோறு சாப்பிட முடியுமா, நடக்கும் ஏதாவது காரியம் முடியுமா? இதை பிடிச்சிட்டு வேலை வருமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அட எவ்வளவு பெரிய அற்புதங்கள், ஆற்றல்கள் ஒரு சின்ன விஷயத்துல நான் சொல்றேன், பெரும்பெரும் விஷயத்துல இல்ல. அல்லாஹ் 2 கண்களை தரவில்லையான்னு கேட்கிறான. இது இன்னொரு ஒரு விசேஷம் பாருங்க, இந்த கேமரா இருக்காங்கல்ல, இதுல ஜூம் சொல்லி ஒண்ணு இருக்காமா, ஜூம். நீங்க வீட்டுல டிவியில பார்க்கும்போது ஜூம் சொல்லி ஒண்ணு வரும், போய் அகலப்படுத்துறது சுருக்கிறது, அப்படி வச்சுருக்கேன். அகலப்படுத்துறது சுருக்கிறது, நீட்டுறது சுருக்கிறது. அதாவது தூரத்தையும் கிட்ட எடுக்கலாம், கிட்டத்தில் உள்ள தூரத்தை எடுக்கிறது, பெருசா சிறுசாக்குறது, சிறுசா பெருசாக்குறது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு வார்த்தை ஜூம் அப்படின்னு ஒரு தன்மை கேமராவில் இருக்கு. அந்த ஜூம் என்ற தன்மை கண்ணில் இருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் எல்லாமே அல்லாஹு தஆலா படைத்ததை பார்த்து கற்பனை பண்றான். பறவையை கண்டால் விமானம் படைத்தான் கேள்விப்பட்டிருக்கிற பாட்டு. பறவையை கண்டால் விமானம் படைத்தான். பறவை அல்லாஹ் ஏற்பாடு படைத்தான், அவனை படைத்தான். இவன் அதை பார்த்து விமானம். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். மார்க்கொலிங்கிற வானொலியை கண்டுபிடிச்சாங்க. எதிரொலி என்று ஒரு தன்மை அல்ல வைக்காவிட்டால் வானொலி என்று வந்திருக்காது. இன்னைக்கு எவ்வளவு டெவலப் ஒலியில, செல்லுல இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஒலி எங்கேயாவது போயிடுச்ச. இது அத்தனையும் எதிரொலியுடைய சக்தி தான். இப்படி அல்லாஹ்வுடைய தன்மைகள், அவருடைய செயல்பாடுகள் இல்லாமல் மனிதன் எங்கேயும் போக முடியாது. எல்லாருக்கும் மனிதன் அல்லாஹ்வை பார்த்துதான் மனித கற்பனை ஒன்று செய்தான், தனக்கு தேவையானது. இறைவன் செய்ததை மறந்து விடுகிறான் மனுஷன். அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை அவன் செய்து வைத்தது என்ன மறந்துடுறான். அதை கண்டுபிடிக்கிறான் மனுஷன். கண்டுபிடிக்கணும் என்ன நினைக்கிறான், கண்ணிலும் ஜூம் இருக்குன்னு நினைக்கிறான், கண்டுபிடிக்கிறான். அது போல எல்லாம் செய்யணும்னு வச்சிருக்கான். என்ன ஜூம்னா என்ன? உங்களை எடுத்துட்டே இருக்கிற டிவியில எடுக்கிறாங்க, எடுத்து தூரமா இருக்கணும். என்ன செய்யணும், கேமரா தூக்கி பிடிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா தூரத்தில் உடனே எடுக்க முடியும். அது உடனே எடுக்காது. ஒரு 10 வினாடி மங்கள தெரியும், அது போல பரிசு தெரியும். பார்த்திருக்கீங்களா? மங்கள தெரிஞ்சு பரிசு தெரியும். திருப்பி தூரத்தோட பக்கத்தில் எடுக்கணும், திருப்பி ஜூம் பண்ணணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பக்கத்தில் எடுக்கணும். தூரத்தில் எடுப்பதற்கும் பக்கத்தில் எடுப்பதற்கும் அந்த ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். இது எல்லா கேமரா, வீடியோ, டிவி எடுக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கும். அவங்களை கேட்டீங்கன்னா தெரியும், அது சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட. இந்த தன்மை கண்ணில் இருக்கிறது.
இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. TNDJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள். வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்ப நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இங்க 20-25 அடி நீங்க இருக்கிறீங்க. ஒரு 150 அடி தள்ளி நான் பார்க்கணும். உடனே தூரத்தில் பார்த்தோம், எனக்கு தெரியுது அங்க நிற்கக்கூடிய கால் தெரியுது. இது ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால மேல பார்க்கிறோம். கீழே பார்த்து மேல பாருங்க, வானம் உடனே தெரியுது. பக்கத்துல பார்த்தா உடனே தெரியுது, தூரத்துல பார்த்தா உடனே தெரியுது. அந்த ஜூம் அவ்வளவு ஸ்பீடாக வேலை செய்கிறது. மனிதன் கண்டுபிடிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அல்லாஹ் கண்டுபிடிச்சிருக்கான கண்ணு, இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க. அப்படி பண்ற மாதிரி இருந்தா என்ன ஆகுறது? பாளையம் ஒரு அளவு எப்படி நின்றுட்டே இருக்கேன், தூரத்துல ஒரு பஸ் வருது, ஜூம் உடனே வேலை செய்யாட்டி நான் என்ன செய்யணும்? இப்படி பார்த்து இப்படி ஓஹோ திருச்சிராப்பள்ளி பஸ் வருதா, பக்கத்தில் ஒரு பாம்பு தான் இப்படின்னு வர்றத போட்டு போயிடும். நொடி பொழுது தெரியும் திறமை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நான் எந்த வினாடி உங்களை பார்க்கிறேனோ அந்த வினாடி நீங்கள் தெரிகிறீர்கள். நீங்க எந்த வினாடி என்னை பார்க்கிறீர்களோ அந்த வினாடி நான் தருகிறேன். அடுத்த வினாடி நீங்க வானத்தை பாருங்க, உடனடியாக வானம் தெரியும். அதுக்கு 1 செகண்டோ 2 செகண்டோ 5 செகண்டோ லேட் இல்ல. பார்க்கும் அதே நேரத்தில் அந்த ஜூம் வேலை செய்து உன் தேவைகளை நிறைவேற்றத்தக்க கண்ணை அமைத்திருக்கிறோம். அலம் நஜஅல் லஹு ஐனைன், 2 கண்களை தரவில்லையான்னு சும்மா ஒரு வார்த்தை எல்லாம் கேட்கலாம், சும்மா கேட்கலாம். இது அட இதெல்லாம் நீ நினைச்சு பார்த்தான்னு சொன்னா அந்த படைச்ச ரப்பல் ஆலமீனை மறப்பான ஒருவன், அவனை விட்டு போட்டு அவனால் படைக்கப்பட்ட அவுலியாக்கள் போய் கையை ஏந்துவியா? நீ எதிர்த்தெல்லாம் கையேந்திரான், தர்காவுல கையேந்திரான், கபூர்ல கையேந்திரான், யானைகிட்ட கையேந்திரான், பூனைகிட்ட கையேந்திரான், மாடிட்ட கையேந்திரான், கழுதைய கையேந்திரான். கழுதைட்ட என்னை பார் யோகம் வரும், இப்படிக்கு கழுத போட்டோ வச்சுட்டு இருக்கான். கேவலம் கழுத போட்டோ வச்சுட்டு என்னை பார் யோகம் வரும். எந்த அளவுக்கு மனத்தனமா போயிட்டான் பாருங்க. சும்மா இல்ல கேட்கிறான். ஏன்னா படைச்சவனுடைய சக்தியை உணர்ந்தா, என் கண்ணை படைச்சது ரொம்ப கண்வழிய போட்டோ யோசிச்சு பார்ப்போம். எனக்கு கண்ணை தந்த ரப்பல் ஆலமீன், கண்ணை தந்த ரப்பல் ஆலமீன் கஷ்டம் வந்தா அல்லாஹ் என்ன கேட்கணும்? ஒரு கண்வழி வந்தா ஓடுறான் தர்காக்கு. வயிறை படிச்சது அல்ல, வயிற்றுல வந்தா தர்கா போடுறான். காரை படிச்சது அல்ல, காலில் வந்தா தர்கா கவலை முட்டுறான். படைச்ச ரப்புல் ஆலமீன் கண்ணை தந்த ரப்பு உன் கண் வழியை போக மாட்டானா? இதுதான் அல்லாஹ் நன்றி கட்ட வருகிறான். நன்றி கட்ட ஜென்மங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன சொல்றான்? பயன் வைதா ரஷ்யஹு மௌஜுன் கபுலை தஅல்லாஹு முஹலிஸின் லஹுத்தி ஃபலம்மா நஜ்ஜாஹு மினல் பர்ரி ஃபமின் முக்தஸித் வமா யஜஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர் அப்படிங்கிறான். பயங்கரமான அலைகளுக்கிடையே மாட்டுகிறான் மனிதன். ஒரு கடல்ல போயிட்டு இருக்கிய பயங்கரமான அலைக்கிடையே சுனாமி நடந்துச்சுல்ல, தாக்கிச்சல சுனாமி நினைச்சு பாருங்க பார்ப்போம். ஏன் சுனாமி தான் தாக்கணுமா? பூகம்பங்கள் உலகத்தில் நடக்கலையா? நில அதிர்வுகள் ஏற்படலையா? நிலச்சரிவுகள் எந்த வகையில் நடக்கலையா? எத்தனை எந்தெந்த வகையிலாம் மனிதன் சாவுறான் நினைச்சு அல்லாஹ் சொல்றான். பயங்கரமான அலைகளுக்கிடையிலே கடலிலே மாட்டும் பொழுது என்ன செய்வானா? யாரெல்லாம் அப்படிமா எல்லா மனித புத்தி அப்படிதான் இருக்கு. நீங்களே போறீங்க தர்காவுக்கு போற, அதே தர்காவுக்கு போற ஆட்களை எடுத்துக்கின்றேன், தர்காவை முட்டிட்டு போடுறீங்க, அவங்க கூட ஒரு சிக்கல்ல மாறிட்டு செய்ய சிக்கல்ல மாற்றும்போது, சிக்கல்ல எப்படி தெரியணும்? ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பஸ் போய்கிட்டு இருக்கு, அதுல நீங்க உட்கார்ந்து பிளைட்ல போறீங்க. பிளைட்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அறிவிப்பு செய்யறோம், பிளைட் எந்த திசையை நோக்கி போறதுன்னு தெரியல, பனி பாறைகளை முட்டி மோதி செத்தாலும் சாகலாம், உஷாருன்னு சொல்றோம். என்ன செய்வோம்? அப்படிதான் சொல்லுவீங்க.
அப்ப சந்தனக்கூட உருசி தாயத்தை தடையெல்லாம் சொல்ல போறேன், யாரும் சொல்ல மாட்டேன். அட இக்கட்டில் கஷ்டத்தில் மாட்டும்போது யாருங்கிற உன் வீட்டுல படுத்து கிடக்கும் தழைத்தா நான் போடுறேன். எவ்வளவு மடத்தனம் பாத்தீங்களா, எவ்வளவு முட்டாள்தனம் பாத்தீங்களா, எவ்வளவு நன்றி கிட்ட எஜாலுபி ஆயாத்னா இல்லா குல் ஹத்தாரின் கபூர். பெரும் துரோகிகள் அப்படி செய்வான். அல்லாஹ் சொல்றான் துரோகி. உனக்கு உயிரை தந்து கண்ணை தந்து காலை தந்து உலகை உனக்காக படைத்து வழக்கும் மாஃபி சமாவாத்திய மாஃபில்லைங்கிறான். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் உங்களுக்காக அப்படிங்கிறான். நம்மளுக்கு தானாமா. சூரியன் யாருக்கு, சந்திரன் யாருக்கு, ஒவ்வொரு சோழர்கள் யாருக்கு, காத்து யாருக்கு, தண்ணி யாருக்கு, பூமி யாருக்குடா உனக்கு, நீ எதுக்கு? அதான் கேள்வி. உன்னை எதுக்கு நான் படைச்சேன்? இத்தனை உனக்காக நான் படைச்சேன். உன்னை படைத்தது என்னை மட்டும் வணங்கத்தான், படைச்சவன் வணங்கத்தான். நான் உன்ன மாதிரி படைச்சு விட்டுருக்கேன், அவங்கள போய் கும்பிட இல்ல, அவங்கள போய் கேட்க இல்ல. சாதாரண மனிதனுடைய புத்தியை பாருங்க. கடவுள்னு சொல்ற கஷ்டம் தான். செய்யும் தொழிலே தெய்வம் பார்த்திருக்கா? செய்யும் தொழிலே தெய்வம். அது கூட தெய்வமா இருக்கும். ஒரு லாரி ஓட்டுறான், அப்ப வச்சுக்கிடுங்க, இல்ல அதுதான் கடவுள். பயங்கரமான ஸ்பீட்ல ஓடி முட்டி மோத பொங்கல் என்ன செய்வான்? கடவுளே எம்பியா லாரி எம்பியா லாரியே என்ன காப்பாற்றான் சொல்லுவேன். பூசணிக்காய தொங்க விடுறான், கஷ்டத்தை போக்கணும். பூசணிக்காயே என்ன காப்பாற்றியா? அதான் அல்ல கேட்கலாம். யோசித்து பார், சிந்தித்து பார். உனக்கு கண்ணை தந்தவன், உனக்கு ஒரு சாணம் சபத்தை பேசும் நாக்கை தந்தான் ரப்பல் ஆலமீன். பேசும் நாக்குங்கிற ஒரு வார்த்தை புரியல, ஒரு வார்த்தை எல்லாம் போறான். வெறும் நாக்குன்னு சொல்லல, பேசும் நாக்கு. ஏன் பேச நாக்குங்கிறான்? நம்மளை விட பெரிய நாக்கு மாட்டுக்கு இருக்க, அது பேசவா செய்யுது? ஹலோ கொஞ்சம் புல் எடுத்தாங்கன்னு கேட்கிறேன். எனக்கு அது இப்பதான் புல் ஓட்டுற நாளைக்கு தர நீங்க சொல்லுவீங்களா? நடக்காத. பேச தெரியாது, ஆட்டுக்கு தெரியாது, மாட்டுக்கு தெரியாது. திமிங்கிலம், திமிங்கிலத்துடைய நாக்கு எப்படி இருக்கும்? திமிங்கிலம் ஒரு பெரிய கப்பலே தள்ளி விட்டுருமாமா. அப்ப நாக்கு நம்ம மாதிரி 10 பேர் ஒரு நாக்கு பேசுமா? திமிங்கிலம் பேசுற ஆட்களும் நம்ம அதுக்கு சிந்தனை மாட்டுக்கு ஆட்டுக்கு யானைக்கு இருந்தா நம்ம கட்டுப்படும் நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய யானை மற்ற மனித கண்ட்ரோல கட்டுப்படல. அதுக்கு பேசும் ஆற்றல் இருக்கு, சிந்திக்கும் ஆற்றல் இருக்கு. யானைக்குன்னு வச்சுக்கணுங்க. யானை பாருங்க கேட்க இப்ப வாணிங்க அப்படின்னா பேச ஆற்றல் ஏண்டா பொடிப்பேல பீச் போலாம் அப்படிங்க யோசனை பண்ணி பாருங்க. அட இறைவன் எதுக்கு சொல்றாங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஆனை மாடு குதிரை அது கூட ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். சுபஹானக, இந்த உலகத்தில் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை. அல்லாஹ் எதையுமே வேஸ்டா படைக்கிற. நாம நினைச்சீங்கன்னா வேஸ்ட், நீங்க நிரம்பிய வேஸ்ட். குப்பை தொட்டியோட போடு, குப்பை அள்ளி வேஸ்ட் குப்பை தொட்டியில போடுறீங்க. இன்னைக்கு தஞ்சாவூருடைய மொத்த குப்பைய கான்ட்ராக்ட் எடுத்து பணக்கார வைப்பான். உங்களுக்கு தெரியாது, தஞ்சாவூர் மொத்த மாவட்டத்தில் சேரக்கூடிய குப்பைகளுக்கு மொத்த கான்ட்ராக்ட் போடுறது. கோயம்புத்தூர்ல குப்பை கோடீஸ்வரன் ஒரு ஆள் இருக்காரு, குப்பை கோடீஸ்வரர் அவர் பேரை. மொத்த கோயம்புத்தூர் குப்பை அவர்கிட்ட தான் வரும். இன்னைக்கு எத்தனை லோடு சரக்கு வந்துச்சுன்னு கேட்பாரு, எத்தனை லோடு குப்பை வந்துச்சுன்னு அர்த்தம் இருக்கு. நம்ம நினைக்கிற குப்பை வந்து போடுறீங்க, அதில் கூட பெரும் பழக்கத்தில் இருக்கு. உலகத்துல பார்க்கிறோம், எதையும் அல்லாஹ் பேச படைக்கல, மனிதனுக்காக படைத்த உன் தேவைக்கு தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். நீ எதற்காக, உன்னை எதற்காக நான் படைத்தேன் அப்படிங்கிறாங்க. உன்னை படைத்தது என்னை வழங்குவதற்காக. மனிதர்களை படைத்ததும் ஜின்களை படைத்ததும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு. இவன் என்ன செய்யறான்? அந்த ஜின்னை வச்சுக்கிட்டு பேய விரட்ட போறாங்களாம், பிசாசார்கள் வச்சு அஜர்ப்பார்கள். நான் ஜின்னு வச்சிருக்காரு இந்த அஜர்த்து, இந்த ஊர ஒரு அஜர்த்து பேசிருக்காங்க. இந்த வல்ல மாநாட்டிற்கு சென்ற பெண்கள் சென்றது அசிங்க அசிங்கமா பேசிருக்காங்க. அசிங்க அசிங்கமா ஒரு கீழ்த்தரமானவன் என்ன பேசுவானோ பிளாட்பாரத்தில் இருக்கிறவங்க மற்ற ரகமாக அஜரத்துமார்கள் பேசுறாங்க. வல்லத்துல இஸ்லாமிய மாநாடு நடத்தணும், குரானை சொல்வதற்காக உள்ள மாநாடு. குறைந்து விட்டு சினிமா போற பெண்களை தொடர்ந்து பேசு. ஏன் சினிமா கூட்டங்களுக்கு போறீங்க? 2வது ஷோ 3வது ஷோன்னு தர்கார வழியை கூத்தடிக்கிறீங்க, அதை தடு. அதே குரானை மதீசன் சொல்வதற்காக மக்கள் அழைக்கப்பட வந்திருக்காங்க. அதை போய் சும்மா மேடையில பேச எவ்வளவு மட்டமான புத்தி பாருங்க. ஏன் அப்படி பேசுறாங்க? அவர்களுடைய அயோக்கியத்தோடும் ஏமாற்றுவதும் உடைத்தறியப்படுகிறது. மார்க்கத்தை சொல்லி ஏமாத்தாது, மதத்தை சொல்லி சுரண்டாது என்று குர்ஆன் சொல்லுது, நபி வழி சொல்லுது. ஜீதிக்க முடியல அவங்க.
அதை சொல்லும்போது அவங்க என்ன செய்து சிக்கல் வரும். ஆக அல்லாஹ் ஜல்ல தஆலா திருமறை குர்ஆன் தன்னுடைய ஆற்றல்களை பற்றி, தன்னுடைய வல்லமைகளை பற்றி, அவனுடைய ஆற்றல்களை, அவனுடைய வல்லமைகளை ஒருவன் புரிந்து கொண்டால் அவனை தவிர வேறு எவருக்கும் தலை சாய்க்க மாட்டான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மனிதர்களை படைத்திருப்பதும் ஜின்னை படைத்திருப்பதும் நம்ம அல்லாஹ் வணங்கதை படைச்ச மாதிரி ஜின்னை வணங்க படைச்சிருக்கான். நம்ம அஜத்குமார் என்ன செய்யலாம், அதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கோம். நாங்க ஜின்னை வசப்படுத்தி வச்சிருக்கோம். யாருக்காவது பேய் சாதத்தை பிடிச்சிருச்சா, பில்லி சுடி இருக்கா, கொண்ட ஜின்னை வச்சு நான் பாக்குறேன். பக்கா பிராடு. ஒரு மனிதன் ஜின்னை அடக்க முடியாது. அப்படி ஒரு தன்மை அல்லாஹ் கொடுக்கல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் விசேஷ சலுகை அது. எல்லாரும் தன்மை ஒரு நபி செஞ்சார்களுக்காக நீங்கள் நானும் செஞ்சிட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு கொண்டத்தில் தூக்கி வீசப்பட்டார்கள். அவங்க நெருப்பு கரிக்கல. அதை வந்து நீங்க போய் நெருப்பு உட்கார முடியுமா? நபி செஞ்சார அப்படின்னு அஜர்த்த அடுப்புல ஒரு 5 நிமிஷம் கை வைக்கணும் பார்ப்போம். பிஸ்மில்லா அல்லாஹ்வுக்காக நான் வைக்கிறேன் உடம்பு பார்ப்போம். வெந்து அசம பெருமைய அது நபி சொல்றீங்க. நபிக்குள்ள சட்டம் வேறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பவரை கொடுத்தான், அல்லாஹ் பாதுகாத்தான். சுலைமான் நபிக்கு ஜின்ன அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அதில் கூட தன்னுடைய சக்தியை அல்லாஹ் காட்டினான். அந்த ஜின்ன வசப்படுத்தினதுல கூட அது சொல்லி நான் முடிச்சவன். இறைவன் என்றால் யார்? அவன் எஜமானன், அவன் படைத்தவன். வேறு எவ்வளவு சக்தி மிக்கதாக இருந்தாலும் அவைகள் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்ட நீங்கள் எனக்கு அடிமையாக வேண்டும் என்பதை அந்த விஷயத்திலும் கூட அல்லாஹ் உணர்த்திருக்கிறான். படைத்தவன் தான், படைக்கப்பட்டது படைக்கப்பட்டதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சான், ஜின்களை அல்லாஹ் படைச்சான். ஜின்கள் சுலைமான் நபி என்ன சொன்னாலும் கேட்கும். இது அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருந்தான். இதுல தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய வல்லமையை அந்த இடத்தை சொல்லி காட்டுறான். என்ன தெரியுமா? பைத்துல் முகத்தஸ் கேள்விப்பட்டிருக்கல, ஜெருசலம் பைத்துல் முகத்தஸ். இந்த காபத்துல்லா இருக்குல்ல மக்கா, இத பார்த்து நம்ம தொழுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் பார்த்து தொழுவாங்க. அது ஒரு கிப்லா முதல்ல இருந்துச்சு. அப்ப மக்காவுக்கு ஈக்குவலான மதிக்கத்தக்க ஒண்ணு பைத்துல் முகத்தஸ். அதை கட்டியது யார்? சுலைமான் நபியுடைய மேற்பார்வையில் ஜின்கள் தான் கட்டியது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஜின்கள் தான் கட்டுது. ஏன்? பயங்கரமான பாறைகளை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. மனுஷன் அவ்வளவு ஈஸியா கட்ட முடியாது. இன்றைய காலத்தில் வேணா பெரும் ஒரு கிரைண்ட் எடுத்து வச்சிடலாம். ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வளவு பெரும் பாறைகளை கற்களை கொண்டு கட்டணும்னா சாத்தியமில்லை, மனிதனால் முடியாது. சக்திமிக்க ஜின்களை வைத்து அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். மேஸ்திரி யாருடைய மேற்பார்வை? சுலைமான் நபியுடைய மேற்பார்வை. கட்டியது ஜின்கள். இதுல ஒரு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத்த, சுலைமான் மௌத்தாக வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டோங்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க, கம்ப பிடிச்சி நிக்கிறாங்க. ஜின்கள் பள்ளிவாசலை கட்டுது. கட்டும்போது அல்லாஹ் சொல்றான், சுலைமான் மௌத்தாக வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டோம். நம்ம என்ன நினைப்போம்? அப்ப பள்ளிவாசல் என்ன ஆகும்? இது உங்க கவலை, நம்ம கவலை. படிச்ச ரொம்ப கவலையா? அவன் நினைச்சா எப்படி கட்டுவான்? ஜின்கள் கட்டுது. சுலைமான் நபி நிக்க வச்சு நின்றுட்டு இருக்காங்க, அதை பார்த்தா கட்டுது. அவங்க பயந்து கட்டிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்? சுலைமான் நபியினாலே பள்ளிவாசல் வரப்போது அவரை மௌத்தாக்கிட்டான். குர்ஆன்ல சொல்றான், ஒரு நபியை மௌத்தாக்குறான். அவர் சொந்த வேலையில இல்ல, அல்லாஹ்வுடைய வேலையில இருக்கிறாரு. பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்காரு. பள்ளிவாசல் கட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் வேலை? நீ மௌத்தாக்கிட்டாங்க.
பலம்மா கலைனா அழகில் மவுத், அவர் மரணித்து தீர வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டோம். நின்றுகிட்டே மௌத்தா போயிட்டார் சுலைமான். பாடி அப்படியே நிற்குது, மையத்து நிற்குது. நீ நினைச்சிருக்க அவுலியாக்கள் பெரிய சக்தி இருக்கிறதா? நபி மௌத்து. ஏன்னா முஹிதீன் உயிரோட இருக்காரு, வைக்கிறார் போனாரு, அவர் இறந்தவர்கள் உயிர்ப்பிச்சா நீ நினைச்சிட்டு இருக்க. ஒரு நபியாக மௌத்தாக்கிட்டான் அப்படி நினைச்சிட்டு இருக்கான் மனுஷன். இந்த மாதிரிலாம் பேசிவிட்டால் அவுலியாக்கள் இவர்களை சும்மா விடுவார்களா? ஒண்ணுமே கிழிக்க முடியாது. ஞாபகம் என் மேல இருக்கக்கூடிய ஒரு ஜூசி அசைவதாக இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் முடியாது. அதை வணங்கி நம்பணும். ஒரு முஸ்லீம் அப்படி நம்பணும். ஒரு அவுலியாக்கள்னால, நீங்க செய்யற பில்லி சூன்யத்தினால, நீங்க செய்யற தகவலாயத்தினால, என் தகவலாயத்தை வச்சு என்ன நாசமாக பார்ப்போம். நான் சவால் விடுறேன் இந்த அஜித்மார்களுக்கு. என் முடிவு வேணுமா முட்டாளி தரவா? செருப்பு வேணுமா அப்படி கேட்பாங்க. செருப்பு வார் வேணும், முடி வேணும், துணி வச்சு தான் என் கைவிட்டு தர்றேன், நாலு முடிய வேணாலும் பிச்சு மடிச்சு தர்றேன், முடியும். ஒரு மண்ணு நடக்காது. அல்லாஹ் நாட ஒரு முஸ்லிம் எப்படி நம்பணும்? படைத்த ரப்புல் ஆலமீன் நாடாமல் அல்லாஹ் என்னை ஒழிக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் உலகமே என்னை பாதுகாத்தாலும் என்னை பாதுகாக்க முடியாது. அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் உலகமே என்னை ஒழிக்க நினைத்தாலும் நடக்காத காரியம். அதான ஒரு முஸ்லீம் நம்பணும். அப்படிதான் அல்லாஹ்வுடைய சக்தியை வழங்கணும். அல்லாஹ் இதுல சொல்றான், பைத்துல் முகத்தஸ் கட்டிக்கிட்டு இருக்கு ஜின்னு, பள்ளிவாசல். ஜின்னு கட்டன்னா சுலைமான் சொன்னா தான் கேட்கும். வேற யாருக்கும் அந்த கண்ட்ரோல் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. சுலைமான் மௌத்தாயிட்டாங்க. பலம்மா கலைனா அழகில் மௌத், அவர் மரணிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டோம் அப்படிங்கிறாங்க. அவர் மௌத்தான பிறகு ஜின்னெல்லாம் அந்த பைத்தல் வேகமா கட்டுது. கட்டி முடிக்குது. சுலைமான் என்ன செய்றாரு? பலம்மா கர்ற தொபுக்கடியில் என்று கீழே விழுந்தார் அப்படிங்கிறோம். ஜின்கள்லாம் கட்டி முடிச்ச பிறகு சுலைமான் ஊதி இருந்தார கம்பு, அந்த கம்பை கரையான்கள் அரித்தன. மூர்த்திகி இல்ல தாபத்தினர் கரையான்கள் அந்த கம்பை அரித்தன. இவர் ஊதி இருக்க கம்பை அரிச்ச பிறகு பேலன்ஸ் குறைஞ்சிருது, பிடிமான விட்டு தாங்கிறது. தொபுக்கடிக்காக வந்தார் சுலைமான் நபி. மையத்து உழுந்துருச்சு. மையத்து உழுந்த மாத்திரத்தில் ஜின்கள் பேசுது. பலம்மா தபையன பலம்மா கர்ற தபையனத்தில் ஜின்னாலோ காணி யாரபுரம் கபிச மாலபிசத்தில் அதாபில் முகீன். அடடா, இந்த சுலைமான் முதல்ல மூத்தா வைத்தால் போல் இருக்கிறது. இவர் செத்து விட்டார் என்பது நமக்கு முதலிலே தெரிந்திருந்தால் கஷ்டப்பட்டு இதை கட்ட வேண்டாமே, ஓடி இருக்கலாமே, தேவையில்லாமல் இப்ப நம்ம கட்டிட்டு அது கூட ஓடுவதனால. அப்படின்னா சுலைமான் நபி டெத் பாடி இருக்கிற மையத்தை அதை வச்சுக்கிட்டு அழகா கட்டிட்டான். சுலைமான் உயிரோட கூட இல்லை. நீங்க சொல்றாங்க, நாங்கள் தான் இதை கட்டி முடித்தோம், எங்க பள்ளிவாசல், எங்க ஜமாத்து, வருஷ காலகாலமா எங்க பாட்ட மூட்ட காலத்துல தான் கட்டிட்டு இருக்கோம். அதே ஒரு பைத்துல் முகத்தஸ ஒரு நபியினுடைய டெத் பாடி கட்டிட்டாங்க. அதான் படைச்சவனுடைய ஆற்றல். அவருக்கு அடிமை சாஸ்திரமாக இருக்கு, அடிமையா இருக்க நாம. அவன் படைச்சா அவன் படைக்கப்பட்ட அப்படி பாரு. 4 வருஷம் தூக்கிட்டு ஒரு நபிக்கு அவருக்கு பவரை கொடுக்கல பாருங்க. நான் அந்த பத்து புருஷ கட்டினேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்? அவரை மௌத்தாக்கி அதை கட்டினான். அது மட்டும் இல்ல, சொல்றான் ஜின்ன அப்படி பேசல. மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல். இந்த சுலைமான் இறந்து விட்டார் என்ற செய்தியை ஜின்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எது தெரியுமா? கரையான்கள் அப்படிங்கிறாங்க. கரையை அடிச்சதுனால சுலைமான் கரை வந்தாரு. அப்ப கரையானுக்கு தெரிஞ்சிருக்கு சுலைமான் மௌத்தாயிட்டாருன்னு, ஜின்களுக்கு தெரியலன்றான். நீ என்னமா ஜின்னு பயங்கர நினைக்க கும்பிட்டான். அதான் ஜின்ன விவரம் இல்ல ஜின்னுக்கு. இவன் நேரம் ஜின்னை வைத்துக் கொண்டு உனக்கு கைப்பாங்களாம். பக்கத்துல மௌத்தான சுலைமான் நபி ஜின்னுக்கு தெரியல, கரையானுக்கு தெரிஞ்சது ஜின்னுக்கு தெரியலையே. கரையானுக்கு புரிஞ்சிருக்கு மௌத்தாயிட்டாருன்னு, அதை உடனே அரிச்சிருச்ச, ஜின்னுக்கு தெரியல. சில சமயங்கள்ல மனிதனை விட அழகா அளப்பரிய திறமைகள் மிருகங்களுக்கு இருக்கும். அட வெடிகுண்டு சோதனை போறான், யார் போய் பார்க்க? நாய் தானே பார்க்குது. மனுஷா பார்க்கலாம், போலீஸ் பார்க்காங்க. நாய் இருக்கு. ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய ஆற்றல் கூட மனுஷனுக்கு இல்லாம போயிடும். எல்லா வகையிலும் கூடுதல் குறைவு உயர்வு தாழ்வு எல்லாம் இருக்கும். எல்லா பலகீனமும் படைப்பினங்களுக்கு உண்டு, எந்த பலகீனமும் படைத்தவனுக்கு இல்லை. அந்த படைப்பினங்களில் உயர்ந்த இனம் மனித இனம் நீங்க தான். மற்ற அத்தனை படைப்பினங்களையும் உங்களுக்காக. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அழகா சொல்றாங்க.
மொத்த படைப்பிடத்தில் உயர்ந்தவர்கள் உலகம் கர்ணம் தான் பணி ஆதம். மனிதர்களை உயர்வாக நாம் வைத்திருக்கிறோம். ஆதமுடைய பிள்ளைகளை மேலும் மிச்சமாக வைத்திருக்கிறோம் உயர்வாக. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. உங்கள் அத்தனை மனிதர்களுக்கும் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் படைத்திருக்கிறோம். ஆனால் உங்களை படைத்தது எதற்கு? அதான பாயிண்ட். அல்ல கேட்கிறதா? எல்லாம் உங்களுக்காக படைத்ததுதான். உங்களை படைத்தது உங்களை படைத்தது அவனை வணங்குவதற்காக. உலகத்தில் உண்டாவதை படைத்தது நீங்க அனுபவிக்க. சின்னஞ்சிறு கடுகிலிருந்து பெண்ணம்பெரும் கோள்கள் சந்தைகள் வரை அத்தனை நீங்க அனுபவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தான் எடுத்துக்க. ஆனா நீங்கள் எதற்காக? அந்த படைத்த உங்களுக்காக படைத்தானே, உங்களையும் படைத்தானே, அவனை வணங்குவதற்காக என்ற அடிப்படை தத்துவத்தை உலக மக்கள் முஸ்லீம்கள் உணர்ந்து கொண்டார். உலக மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்றால் அந்த படைத்த இறைவை தவிர யாருக்கும் தவறை தலை சாய்க்க மாட்டார்கள். முஸ்லீம்கள் உணர்ந்து கொண்டால் உடனடியாக மொத்த முஸ்லீம்களும் சென்று தர்கா உடச்சு இறங்குவார். முஸ்லீம்களை உணர்ந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றலை தெரிந்து கொள்ளவில்லை. மார்க்கத்தின் மீது பற்று இல்லை. குர்ஆனை பற்றி மாற்று மாற்றங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு முஸ்லீம்கள் சிந்திக்கல. எதுக்கெல்லாம செலவழித்து படிக்கிறீங்க? குர்ஆனை படிக்கிறதுக்கா எந்த முயற்சி மேற்கொண்டீங்க? சொல்லிட்டு பாருங்க. குர்ஆனை எளிதில் ஓதிட ஒரு 10,000 காப்பி அடிச்சு வச்சு இன்னும் விற்காம கிடக்கு. இருக்கு. குர்ஆனை எப்படி ஓதணுங்கிற புக்கு 10 ரூபா 15 ரூபா வரும். இது அடிச்சு விற்காம உலக பத்திரிகைகள், உலக கவர்ச்சிகள், உலக ஆடம்பரங்கள் எவ்வளவு செலவழிக்கலாம்? இதுக்கு செலவு வாங்கி கொடுக்க முடியுதா உங்க பிள்ளைகளுக்கு? குழந்தைகள் வீட்டில் உட்கார்ந்து ஆள் இல்லாமலே படிக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு புத்தகம் இது. பிஜே எழுதியிருக்காரு. குர்ஆனை எழுதி ஓதினார். இது விற்காம மொத்தமா சேர்ந்து போய் கிடக்கு. இந்த அளவுக்கு மார்க்கப்பட்டு நம்மள்கிட்ட இல்ல. படைத்தவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இடத்துல இல்ல. அந்த இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டால், அவனுடைய ஆற்றலை தெரிந்து கொண்டால், அவன் நமக்கு செய்த அருட்கொடைகளை என்ன ஆரம்பித்தால், கணக்கிட ஆரம்பித்தால், சாகும் வரை அவனை தவிர எந்த சிந்தனையும் உள்ளத்தில் இருக்காதுங்க. கியாம நாள் வரை தொழுதாலும் கூட அவன் நமக்கு தந்த கண்ணுக்கு ஈடாக தொழுது முடிக்க முடியாது. அவன் நமக்கு தந்த முடிக்காக நம்ம தொழுது முடிக்க முடியாது. அவன் நமக்கு தந்த உடலுக்காக, உயிருக்காக, உலகத்தில் உள்ள பல பொருளுக்காக நம்முடைய தொழுகை பத்தாது. ஆனாலும் நீ 5 தொழுடா போதும், நோம்பப்படி போதும். என்னுடைய நபி என்ன சொன்னாலும் அது மாதிரி கேளு. மித்தபடி உலகத்தில் எப்படி வாழணுமோ ஹலாலான முறையில் வாழ்ந்துக்க. நல்ல சாப்பிடு, குழு, வஷ்ரம் போலா துஸ்ரிபு, சாப்பிடு, குடி, வீணாக்கிறாத, ஹலாலை அனுபவிச்சுக்க, சொகுசு அனுபவிச்சுக்க, எல்லாம் உனக்கு தான். மறந்துடாத, நீ என்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அடிப்படையை உணர்ந்து கொண்டால் அந்த அல்லாஹ்வை தவிர நம்மை கூறு கூறாக வெட்டி துண்டு போட்டாலும் சரி, அந்த ரப்புல் ஆலமீனை மறந்துவிட்டு அவனால் படைக்கப்பட்ட யாரிடத்திலும் எது இடத்திலும் நாம் கையெழ மாட்டோம். அதுபோன்ற எண்ணத்தை நம்ம அறியாமல் கூட இணை வைத்தவருடைய சாயல் இறைவனால் படைக்கப்பட்ட யாருக்காகவும் தலை வணங்காமல் படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற ஊழிய ஈமானை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வாராக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐஷா அலி, இஸ்லாத்தில்
நபியில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. Allah